ஆங்ஷியஸ் அண்ட் அவாய்டன்ட் மக்கள் ரிலேஷன்ஷிப்ல இறங்குறது ரொம்ப ஈஸி. ரெண்டு பேரும் ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப சுலபமா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அன்ஸ்டேபிளா கேயாட்டிக்கா இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எதனால இது நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆங்ஷியஸ் மக்கள் அவாய்டன்ட் மக்களை பார்த்துட்டு வாவ் திஸ் பர்சன் இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்டேபிள் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில அவங்க அட்டாச் ஆயிடுவாங்க. அவாய்டன்ட் மக்கள் வந்து they silently crave that intimacy and closeness. ஸோ இந்த ஆங்ஷியஸ் ஆன இண்டிவிஜுவல் கொடுக்குற அந்த அஃபெக்ஷன் இதை பார்த்து அவங்களும் அட்டாச் ஆயிடுவாங்க. இங்க தாங்க பிரச்சனையே வருது. ரெண்டு பேருக்குமே டீப் ரூட்டட் இன்செக்யூரிட்டிஸ் நிறையவே இருக்கும். அவாய்டன்ட் மக்கள் வந்து இன்டிமசி கிரேவ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த எக்ஸாபிடன்ட் அமௌண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா தே வில் பிகம் ஸ்கேர்ட் அண்ட் வித்ட்ரான். ஆனா ஆங்ஷியஸ் மக்கள் வந்துட்டு ஏண்டா ஓடுறேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த அவாய்டன்ட் இண்டிவிஜுவலை சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஆங்ஷியஸான பர்சன் அவாய்டன்ட் பர்சனை சேஸ் பண்ண, அவாய்டன்ட் பர்சன் இன்னும் மிரண்டு போய் ஓட, ரெண்டு பேருக்குமே ரொம்ப கேயாட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் மாறி போகும். அண்ட் இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த அவாய்டன்ட் மக்கள் ஒன்ஸ் தே வித்ட்ரா அவங்க பாட்டுக்கு அவங்களோட பழைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களுடைய ஆங்ஷியஸ் பார்ட்னருக்கு டைம் நிறைய கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆங்ஷியஸ் பார்ட்னர் இவங்க அவங்களுக்கு டைம் நிறைய கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுவாங்க. ஒரு 1 ஹவருக்கு மெசேஜுக்கு ரிப்ளை வரலனா கூட இவங்க ஏன் ரிப்ளை பண்ணல, எதுக்கு ரிப்ளை பண்ணல, எங்க போன, யார் கூட இருக்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ஆக்ஷன்ஸா தான் ஆவாங்க. ஸோ கேன் தே மேக் தட் ரிலேஷன்ஷிப் ஒர்க்? டெஃபினட்டா. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அண்ட் அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலோட வர பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பார்ட்னரை அனுசரிச்சு இஃப் தே ஒர்க் த்ரூ த ப்ராப்ளம்ஸ் தே கேன் டெஃபினெட்லி மேக் த ரிலேஷன்ஷிப் ஒர்க். ஆனா அந்த அட்டெம்ப்ட் போட்டு அந்த எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ணாத வரைக்கும் இந்த சண்டைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் இன் an event the fights become too bad and too chaotic, it might be important for one or both parties to actually try and close the relationship amicably.